சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி கார்த்திகை 5ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி நம்ம சாமி ஒரு 10 சாமி மாலை போட்டாங்க. நம்ம வந்து கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டோம். நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். நம்ம மாலை ஓட்டது, நம்ம எத்தனை சாமி மாலை போட்டிருக்கோம், மாலை ஓடும்போது நிறையா சாமிக்கு அருள் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சாமி மாலை போட்டாங்க. காலையிலேருந்து நம்ம ஊரில் சாரல் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. காலைல 4 மணிக்கெலாம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த மலையிலையும் நாங்கள் 5:30 மணிக்கு தான் கோயிலுக்கு வந்துட்டோம். இல்லை வந்து அங்கேயே குளிக்கிறதுக்கு எல்லா வசதி இருக்குன்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம ஊர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி கூடமுடியார் கோவில் இருக்குது. அந்த கோயிலில் தான் நம்ம எப்போயுமே மாலை போடுவோம். ஆரம்பத்துலேருந்து அங்கே தான் மாலை போடுவோம். மாலை போட வந்தோம். மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லேருந்து இங்கே வரவங்களையும் நல்லா நனைஞ்சிட்டோம். குளிச்சுட்டு ஈரவெஷ்டியோட தான் கோயிலுக்கு வந்தாங்க. குருநாதர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாலை போட்டாங்க. மாலை போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிக்கிட்டு இங்கே பாருங்க. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக மேகம் அப்படி இருட்டி போயிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி 6 மணி. மேகம் எவ்வளோ இருட்டி போயிருக்குன்னு பாருங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. 10 சாமி மாலை போட்டாங்க. நம்ம இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் கூடமுடியார் கோவில். நம்ம நிற்கிற இடம் வந்து அர்ச்சனா நதிக்கரை. கீழே பாருங்கள், இந்த இது வந்து பெரிய ஆறு. சதுரகிரி மலையிலேருந்து தான் இந்த ஆற்றுக்கு தண்ணி வருது. இந்த கம்பி கேட்டு பாருங்க, கம்பி கேட்டை ஒட்டி தண்ணி வரும். மரம்லாம் பாதி மரத்துக்கு தண்ணியாக தான் போகும். நம்ம போன வருஷம் நம்ம ஊரில் ஆற்றுல வெளில வந்த வீடியோலாம் நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோ தண்ணி, கோவில் ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ தண்ணி போச்சு. இந்த ஆத்தங்கரையில் தான் அந்த விநாயகர் கோவில் இருக்குது. நம்ம எப்பயுமே அங்கே தான் மாலை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமி நிறையா சாமியை சொல்லியிருந்தீங்க. சாமி விரத முறைகளை பற்றி, ஐயப்பனுக்கு மாலை விட்டால் விரத முறைகளை பற்றி சொல்லுங்கள் சாமி. புதுசாக மாலை விட்ட கன்னிச்சாமி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிறோம். எப்படி என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, ஐயப்பனோட விரத முறைகள் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. விரத முறைகளை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சாமி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் குருநாதரை கேட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். நம்ம கன்னி பூஜை நடக்கிறது, மண்டல பூஜை நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போடுவோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குற வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். சாமி சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமியே சரணம் ஐயப்பா. சரணமையப்பா, 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 சரணமையப்பா. சரணமையப்பா, 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 சரணமையப்பா. சரணமையப்பா, 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 சரணமையப்பா. சரணமையப்பா, 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 சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா.
மழை கஞ்சிருமே. ஆமாம் சார், 3 மணிலேருந்து மழை சார். சரணமையப்பா 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 அரோகரா 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 சரணமையப்பா 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 சரணமையப்பா